கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்கிட்டையும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற, கர்த்தர் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவன் கர்த்தர் நம்மகிட்ட சொல்ல ஆசைப்படுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம தேவனுக்காக காத்திருக்கல, கர்த்தர் தான் தேவன் தான், பிதாவானவர் தான் நமக்காக காத்து கொண்டிருக்கிறான். நான் அடிக்கடி சொல்லுவேன். அதை ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருப்பாருங்களேங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அப்ப தேவன் எதுக்காக நம்ம காத்திருக்கிறாரா? இரக்கத்தின் தேவன் நமக்கு அவருடைய இரக்கத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு காட்டுவதற்காக. நேற்றைய தினம் பார்த்தோம், தேவனை பற்றியும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் நம்ம வளரும் பொழுது, அதை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது கிருபையும் சமாதானமும் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தோம். அந்த இரக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆவிக்குரிய கண்கள், எலிசாவின் வேலைக்காரனுக்கு கண்கள் திறக்கப்பட்ட போது அக்னிமயமான ரதங்களை பார்த்தார். ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருப்பதை நம்மளால பார்க்க முடியும். இதுல ரெண்டாவது தட்டே கிடையாது, அதான் உண்மை. கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்ம மேல இறங்குவதற்காக. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆனாலும், இதுல 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் காரியம் ஆனாலும் ஆரம்பிக்குது. ஆனாலும்னா என்ன? நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனை விட்டு உலகத்தின் மூளை கடை கோடியில போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, தேவனை பற்றி அறியாத இடத்துல நம்ம போய் உட்கார்ந்துருந்தாலும் சரி, நமக்காக இறங்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு நாள், எத்தனை காலங்கள் கர்த்தரை காத்து கொண்டிருக்க வைக்க போகிறோம்? நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்பதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இதுல பாருங்க, அதுல 2வது காரியத்தை பாருங்க. உங்கள் மேல் மனதுருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். அப்ப தேவன் கர்த்தர் எழுந்துட்டார். எங்க இருந்து? மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். எதுக்காக? நம்ம மேல மனதுருகும்படி. இரக்கத்தின் தேவன், மனதுருக்கத்தின் தேவன் நம்ம மேல மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். எழுந்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நமக்காக காத்து கொண்டிருப்பதற்காகத்தான் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் சகல காரியத்தை மரித்தோர் செஞ்சு முடிச்சார். ஆனாலும் அவர் நினைத்தது நடக்காதனால்தான் மரித்தோரிலிருந்து திருப்பி எழுந்து நமக்காக இன்னும் காத்து கொண்டிருக்கிற தேவன். அதுல 3வது காரியத்தை பாருங்க. கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அப்ப கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நீதியுள்ள நியாயாதிபதி. இந்த காரியங்கள்லாம் நம்ம புரியாம நம்ம இஷ்டத்தின்படி நடக்கும்போது, நியாய தீர்ப்பின் நாள்ல நீதியுள்ள நியாயாதிபதியாக அவர் சிங்காசனத்தில் அமரும் பொழுது அங்க இந்த கிருபையும் இரக்கமும் நடக்காது. அங்க கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்க மாட்டார். மனதுருக்கத்தின் தேவன் நமக்காக எழுந்திருக்க மாட்டார். அங்க நீதியின்படி நியாயம் செய்கிற தேவனை தான் நம்ம அங்க பார்க்க முடியும். அங்க போய் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கீங்க, அதெல்லாம் அங்க நடக்கவே நடக்காது. நம்ம உலகத்துல நம்ம இருக்கும் போது இந்த காரியத்தை நம்ம சரி பண்ண வேண்டும். தேவன் நமக்காக காத்திருக்கிறதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்காக மனதுருக்கத்துடன் இருப்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நியாய தீர்ப்பின் நாள்ல அந்த நீதி நியாயம் எதுவுமே செல்லாது. ரைட்டா தப்பா, இது 2 இதுல தான் நம்ம நடந்தாகணும். அங்கதான் அது நடக்கும். அது நம்ம இஷ்டத்தின்படியில ஒண்ணுமே நடக்காது. அங்க நீதியுள்ள தேவன் தான். நம்ம அதை புரிந்து கொள்ளும் முறைக்கும் நம்ம புரிந்து கொள்ளாம கடைசி வரைக்கும் இருந்தோம்னா நியாய தீர்ப்பினால தண்டனைக்கு, அதாவது நீதிமனோட கையோடு கை கொடுத்தாலும் தண்டனைக்கு தப்பான அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அந்த காரியங்கள் நடக்கும். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். கடைசி 4வது ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப தேவனுக்காக நம்ம காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இந்த வசனம் ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கு பாத்தீங்களாங்க. ஒரு ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனா கடைசியில் எப்படி முடியுது பாருங்க. அவருக்கு காத்திருக்கிற, அப்ப கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப கர்த்தருக்காக நம்ம காத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய கிருபையை, தேவன் நமக்காக காத்திருப்பதை அறிந்து கொள்வதற்காக காத்திருப்பது தான். தேவனே எனக்கு மாம்ச கண்களை திறந்தரலும் அப்படின்னு தேவன்கிட்ட கேட்டு அதுக்காக காத்திருப்பது. அப்ப அந்த காரியங்கள் 4 காரியங்களும் செய்யும் பொழுது நமக்காக மனதோருகிற தேவன், நமக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், நீதியின் தேவன், நம்மளை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துகிற தேவன், கிருபையும் சமாதானமும் நம்மளை பின்தொடரும்னு நேற்று தினம் பார்த்தோம். இதை அருளுவதற்காக கர்த்தர் தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் எவ்வளவு நாள் அவருடைய கிருபையை நம்ம இன்னும் சோதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். நம்மளை நாம ஆராய்ந்து பார்ப்பதற்காக
இறங்கும்படி கர்த்தர் நம்மளுக்காக இறங்கி வருகிற தேவனை அறிந்து கொள்ளும் அறிவிலே வளரும்படி தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களுக்கு இறங்கும்படி கர்த்தராகிய நீர் எங்களுக்கு காத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாபனே, நீர் எங்களுக்காக காத்திருந்து எங்களை ரட்சிக்கும்படி நீர் எங்களுக்காக காத்திருப்பதற்காக நன்றி 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 தகப்பனே. நாங்கள் எந்த நிலையிலே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் வரை, உம்மை அறிந்து கொள்ளும் வரை, உம்மை பற்றிய அறிவிலே வளரும் வரை நீர் எங்களுக்காக காத்திருப்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமது காத்திருப்பை நாங்கள் அசட்டை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளும் உமது கற்று தெரியும் அப்பா. இந்த வாலிப பருவம் உமக்கு சொந்தமாட்டும் ஆண்டவரே. வாலிப பருவத்திலே சிருஷ்டிகனை நினை என்பது போல தகப்பனே, அவர்கள் உண்மை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.